ரூபாய்க்கு செல்போன் வழங்கும் திட்டம் மோசடி என்று ஆளும் பாரதிய ஜனதா கட்சி எம்பிஏ பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதன் உண்மை நிலை என்ன என்பதை கண்டறிவதற்காக களத்திற்கே சென்றது நியூஸ் 7 தமிழ். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த நிறுவனத்தின் பின்னணி என்ன, மோசடியின் தொடக்கமா இது என்பது குறித்து பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்று வந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்டீஃபன். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை தலைமையகமாக கொண்ட ரிங்கிங் பெல்ஸ் நிறுவனம் 251 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் போன் தயாரிப்புகளை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி டெல்லி நேரு பூங்காவில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் முரளி மனோகர் ஜோஷி தலைமையில் ஃப்ரீடம் 251 என்ற குறைந்த விலை போன் அறிமுகப்படுத்தப்பட்டது. 18ஆம் தேதி ஆன்லைனில் முன்பதிவு தொடங்கிய ஒரு சில வினாடிகளில் 6 லட்சம் பேர் அந்த நிறுவனத்தின் இணையதளத்திற்கு சென்றதால் இணையதளம் முழுவதுமாக முடங்கியது. பின்னர் நிறுவனத்தின் தரப்பில் 24 மணி நேரத்திற்குள்ளாக சர்வர் சரி செய்யப்பட்டுவிடும் என்றும் அதற்கு பின்னர் முன்பதிவு செய்யலாம் எனவும் ஃப்ரீடம் 251 இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து டெல்லி மற்றும் நொய்டாவில் வசிக்கும் மக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த நிறுவனம் அமைந்த பகுதிக்கு சென்று முறையிட ஆரம்பித்தனர். அந்த நிறுவனம் பற்றி விசாரித்த போது 5 மாதங்களுக்கு முன்புதான் அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்திருப்பதாகவும் அவ்வப்போது 4-5 பேர் வந்து செல்வார்கள், மற்றபடி அந்த நிறுவனத்தின் 2 மற்றும் 3ஆம் தளங்களில் யாருமே இல்லை எனவும் தெரிவித்தனர். जब बॉस आ जाएगा और कंपनी चल रही है, मैनेजर आए हैं नहीं आए हैं, अभी कोई नहीं है. नोबडी इन ऑफिस सर, नोबडी इन ऑफिस. भैया कंपनी और चल रही है, औरों को देख रहे हैं हम. कल ये कंपनी नहीं है, रेंट की कंपनी है. பெரிய செல்வாக்கு மற்றும் முன் அனுபவம் இல்லாத நிறுவனம் எப்படி 251 ரூபாய்க்கு மொபைல் போனை வழங்க முடியும் என ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கிரீஷ் சோமையாவிடம் ரிங்கிங் பெல்ஸ் நிறுவனம் குறித்து கேட்டபோது, Small paper company was registered on 16 September 2015. He came out with few millions rupees paid advertisement, giving a small dream to the lakhs of youngsters, a smartphone at 251 rupees. And what he did, he copycat another popular brand phone which cost around 5,000 rupees and offered at 251. That's why I immediately took up the issue with all the authorities, Ponzi being regulated by the Ministry of Finance and SEBI. Simultaneously, I talked to TRAI chairman, the telecom ministry. All have started working on it. All have accepted this is nothing but fraud. I expect some action in due course. விவசாய பின்னணியை கொண்ட அமிர்தி பல்கலைக்கழக மாணவரான மோகித் குமார் கோயல் தான் இந்த நிறுவனத்தை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 250 கோடி ரூபாய் முதலீட்டில் 2 மொபைல் தயாரிப்பு ஆலைகளை நொய்டா மற்றும் உத்தராஞ்சல் உள்ளிட்ட இடங்களில் ஆரம்பிக்க உள்ளதாகவும் விரைவில் நிறுவனத்தின் சார்பில் சிம் கார்டு விற்பனையும் தொடங்கப்படும் என மொபைல் அறிமுக விழாவில் ஃப்ரீடம் 251 தயாரிப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அசோக் சந்தா தெரிவித்திருந்தார். மொபைல் தயாரிப்புக்கான உதிரி பாகங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதன் மூலமும் ஆன்லைன் சந்தையில் விற்பனை செய்வதன் மூலமுமாக விநியோக சந்தை செலவுகளை குறைக்க முடியும் என்பதே நிறுவனத்தின் லாப கணக்கீடாக உள்ளது. என்றாலும் மோசடி நடந்துவிடாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இளைஞர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. I am coming from Saket, Delhi, and I have traveled a lot, and now after coming to their office I can see that they don't have any information, even though I have gone through their website. In website I have seen that it's already blocked. ரிங்கிங் பெல்ஸ் நிறுவனத்தின் பெயர் பலகையில் பெல்ஸ் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளதே தவிர ஃப்ரீடம் 251 மொபைல் குறித்த பேனர்கள் கூட வெளியே இடம்பெறாதது பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது. ரிங்கிங் பெல்ஸ் நிறுவனத்தினுடைய தயாரிப்புகள் தரமானவையாக இருக்குமா என்பது இன்னொரு கேள்வியாக இருந்தாலும் அந்த நிறுவனம் உண்மையாகவே திட்டமிட்டபடி இந்த மொபைல் போன்களை முன்பதிவு செய்தவர்களுக்கு வழங்குமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் ஸ்டீஃபன்.